ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார்களாக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. அவர்களும் வெட்கப்படுவார்கள். இதுல 2 காரியம் சொல்லுது. ஒண்ணு, உங்களை பார்த்து அப்புறப்படுத்துறவங்க, சபிக்கிறவங்க, அப்புறப்படுத்துறவங்கள அவங்க வெட்கப்படுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறத பார்க்கிறோம். இங்க இன்றைக்கு நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டு சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி. சந்தோஷம் உண்டாகும்படி, அதாவது இப்போ சிலரை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணும்? பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். சிலரை பார்த்தாலே நமக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும். ஆனா இங்க ஆண்டவர் எப்படி காணப்படுவாரா? அவரை பார்க்கும் போதே நமக்கு என்ன வரப்போதான்? ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏன்னா பொதுவாகவே அப்பா அம்மாருக்கு கொஞ்சம் பெரம்பெடுத்து அடிப்பாங்க. பெரம்பெடுத்துக்கிட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அப்பா பெரம்பெடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? பரவாயில்ல, எங்க அப்பா நல்லா அடிக்க போறாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? பயம் இருக்கும். அப்ப பாக்குறதுக்கே பயப்படுவோம். ஆனா சந்தோஷம் உண்டாக, அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒண்ணு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருந்ததை அவர் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு பிடிச்சது கொண்டு வந்தா சந்தோஷமா இருக்கும். அடிக்கிறதுக்கு பெரம்பு கொண்டு வந்தா, அப்ப ஆண்டவர் எரிச்சலோட தேவனா கோவப்படுறவராகவும் வெளிப்படுவாரு. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அவர் நன்மையை செய்தார், மேன்மையை செய்தார் சொல்லி நீங்க சந்தோஷப்படுற மாதிரி அவர் காணப்படுவாராம் இந்த வருஷத்துல. அதான். ஆனா யாருக்கு அப்படி காணப்படுவார்? அதான் ரொம்ப முக்கியமான அது. ஏன்னா எல்லாருக்கும் அவர் காணப்படுவாரா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாருக்கு அப்படி காணப்படுவேன்றத சொல்லியிருக்காரு. அதுல முதல்ல பார்க்கும்போது ஆண்டுடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே கர்த்தருடைய வார்த்தைகள். அப்ப யார் நடுங்குறாங்க? வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ அவங்களுக்கு அவர் சந்தோஷம் உண்டாக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கண்டிஷனால பெற்றோர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது படிப்பு, சில பெற்றோர்களுக்கு பிள்ளை எப்பயும் 100க்கு 100 எடுக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. 100 மார்க்குன்னா 100 மார்க்கும் வாங்கிட்டே வரணும்னு நினைப்பாங்க. 100ல் 1 குறைஞ்சாலும் அடி போடுவாங்க. அந்த மாதிரி பெற்றோர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க அப்பா இவன் இந்த பையன் படிக்கவே இருதில்லை, படிக்காம போய் 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டு வந்தான்னா அவங்க அப்பா கோவப்பட்டு அடிப்பார். ஆனா இவன் சரி அப்பா 100க்கு 100 அடிச்சாதான் சந்தோஷப்படுவாருன்னா 100 எடுத்தான்னா அந்த பேப்பர் எடுத்துட்டு என்ன பண்ணுவான்? 100 எடுத்துட்டு போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம். அப்ப 2 பேருடைய காரியங்களும் இருக்கு. இது ஆண்டவர் சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன்றதுனால என்ன செஞ்சாலும் சந்தோஷம் உண்டாக காணப்படுவார் அப்படின்றது கிடையாது. ஆண்டுடைய விருப்பம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களே, அதான் சொல்ற, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே. என் வார்த்தைக்கு யாரெல்லாம் நடுங்குறாங்களோ, என் வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நான் சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன். இதான் மேட். அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்ன கிடையாது, நிபந்தனை இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அப்படிதான். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மை சந்தோஷமா இருக்கணும் தான் ஆண்டவரே பிரியப்பட்டார். ஆண்டவருடைய விருப்பமே என்ன தெரியுமா? மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதான். அதான் சொல்றாரு ஆண்டவர். அதாவது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இதை சொன்னேன்னு எல்லாம் சொல்வார். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்றது ஏசாயா 60:20 யோவான் 16:20 வாசிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமா இருக்கும். அதுல வாசிக்கும் போது 60:20 சொன்னாரு, உன் சூரியனின் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா உன் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லு. அப்போ கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படின்னா ஆண்டவரே உங்க கூட இருப்பார். சூரியன், நம்ம பாக்குறோம் சூரியன் இவ்வளவு பெரிய, அதை விட மேலானவர் அவர், அதை உண்டாக்கினவர் அவர், அவரே உனக்கு என்னவா இருப்பாராம்? நித்திய வெளிச்சம். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை தான் நோக்கி பார்ப்பேன். அதே ஏசாயா 66 முன்னாடி மேல வசனங்கள்ல 3ஆம் வசனம் நினைக்கிறேன், நாங்க சொல்றாரு, நான் யாரை நோக்கி பார்ப்பேன்?
என்னுடைய சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு யார் பயப்படுறாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அதனால நான் இப்படி நடப்பேன், ஆண்டவருடைய வசனத்தை மீறி நான் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு நடுங்குகிறவங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அவங்களுக்கு தான் எப்படி நடப்பாரா சொல்றாரு, அவர்களுக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டா காணப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் காணப்படுவார். யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில. சரி, நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யாருக்கெல்லாம் அப்படி சந்தோஷம் உண்டா காணப்பட்டா, தேவ வசனத்துக்கு யாரு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா, வேதாகமத்துல முதல்ல ஒரு சம்பவம், நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், பெயரிடுவாயாக. இங்க இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூதனை கொண்டு சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்ப வேண்டுதல் இவருக்கு கேட்கப்பட்டதுன்னா என்ன கேட்கப்பட்டது, என்ன வேண்டுதல் பண்ணாரு, இவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல முன்னாடி சில வசனங்களுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். சகரியா எப்படிப்பட்டவரா இருந்தாரா, சகரியாவும் அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தும் தேவனுடைய கற்பனைகளிலும் நியமங்களிலும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இவங்க 2 பேரும் தேவனுடைய கற்பனைகளையும், அவர் என்னெல்லாம் நியமம், இதை செய்யாதன்னு சில காரியங்களை நம்ம சொல்லி கொடுப்பாரு. எதை செய்யணுமோ அதை செஞ்சாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யல, செய்து தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவங்களா இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன இல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். எலிசபெத் மலடியா இருந்தாள், ஆகையினால அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களா இருந்தார்கள். இப்ப எப்போ ஆண்டவர் வேண்டுதல் கேட்கப்படுதுன்னு சொல்றாரு, வயசானதுக்கு அப்புறம். ஆனா இவங்களுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஏன் குழந்தை இல்ல, எலிசபெத் ஏற்கனவே மலடி. சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் குழந்தைகள் இல்லாததுனால மலடி என்று சொல்வார். அப்படி கிடையாது. இங்க இவள் ஏற்கனவே குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவளா இருந்ததுனால மலடி என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவளுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்ல, அவளுக்கான இது கிடையாது. அதனாலதான் மலடி என்று சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது குழந்தை இல்லாததுனாலே மலடி என்று சொல்லுகிறது வேற, மலடியா இருக்கிறதுனாலே குழந்தை பிறக்காது வேற. சிலர் பாருங்க, சிலருக்கு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணா சொல்லுவாங்க எல்லாமே கரெக்டா இருக்குங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை இருக்காது. ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், அன்னாளுக்கு பாருங்க, அன்னாளுக்கு கர்த்தரே என்ன பண்ணிருப்பாரு, கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருப்பாரு. மீகாளுக்கு கர்த்தரே கர்ப்பத்தை அடைச்சிருவாரு. அபிமெலேக்குடைய குடும்பத்துக்கு கர்த்தரே கர்ப்பத்தை அடைப்பார். ஆனால் இங்க இவளுடைய எலிசபெத்தினுடைய காரியம் அப்படி கிடையாது. எலிசபெத்துக்கு குழந்தை பெற்றுவது கொள்வதற்கான பாக்கியமே கிடையாது. ஏன்னு சொன்னா நமக்கு கூட தெரியும், ஏன் இந்த பெண்கள், அதாவது நம்ம பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணது எல்லாரும் சந்தோஷப்படுறோம்னு கேட்டா, ஏன்னு சொன்னது ஏஜ் அட்டன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அவர்கள் ஒரு பெண்மைக்குரிய தகுதி உடையவர்களா இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. அது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க கரு சுமக்க முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எலிசபெத்தும் அப்படிதான். எனக்கும் தெரியும், ஒட்டந்திர பக்கத்துல ஒருத்தவங்க கூட அவங்க ஏஜே அட்டன் பண்ணலையா, அவங்களுக்கு இதுவரை குழந்தை கிடையாது. கருத்து அதுதான் அது அவங்க குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி இல்லாதவர்கள். இங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இன்னைக்கு நமக்கு? அப்போ ஆண்டவர் வேண்டுதலை கேட்டு சந்தோஷப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் யோவான்ல 16ஆம் அதிகாரத்துல வாசிப்பாங்க, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவரை என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அதை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். எப்ப தெரியுமா? அவருடைய கற்பனைகளின்படி, நியமங்களின்படி, அவருடைய வசனத்தின்படி யார் நடக்கிறாங்களோ, வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, அவங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவுடைய ஜெபம் அருவருக்கப்பட்டது. அப்ப வேத வசனத்தை கேட்க மாட்டேன், பைபிள் வசனத்தை படி நடக்க மாட்டேன், ஆனா நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டாராம்,
அவர் கொடுக்க மாட்டார். பைபிள்ல வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா யாரு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதுக்கான பலன்களை சந்தோஷமா இருக்கும்படி அவர் அவங்களுக்கு காணப்பட்டு அவங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல வசனங்களே கிடையாது, சும்மா கதை தான் நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு தேவ வசனம் கிடைக்கிறதுக்கு அபூர்வமா இருக்கிறது போல ஆயிப்போச்சு. இன்னைக்கு பிரசங்கங்களே நிறைய அப்படிதான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை புரிச்சுக்கோங்க. தேவ வசனத்துக்கு யார் நடுக்கிறாங்களோ, தேவ வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்க, அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எந்த சூழ்நிலையும் தருவார். இப்ப குழந்தை பிறப்பதற்கான தகுதியே கிடையாது. இப்ப கருமுட்டையே இல்லைன்னா குழந்தை உருவாகுமா சொல்லுங்க? கருமுட்டையே இல்லைன்றாங்க, கர்ப்பப்பையே இல்லை, எப்படி குழந்தை உருவாகும் சொல்லுங்க? உருவாகுமா? உருவாகுமா? உருவாகாதா? உருவாகாது. எல்லாருக்கும் தெரியுமா? நல்லா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். இதுதான் எலிசபெத். ஆனா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது, ஆண்டுடைய வசனத்துக்கு நடக்கும்போது, அப்படியே இருந்தா கூட ஆண்டவரால உருவாக்க முடியும். அதான் எங்க மேட்டர். ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயசு என்ன? 100 வயசு 90 வயசு. பெண்களுக்குரியது நின்று போச்சு. அவரு செத்த சரீரம் செத்த கிழவன் என்று சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு குழந்தை பிறகுமா? சான்ஸே இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்தார், ஈசாக்க கொடுத்தார். இதுதான் கர்த்தர் செய்கிறது. யார் தேவ வசனத்துக்கு நடுங்குறாங்களோ, தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில டாக்டர் முடியாதுன்னு சொன்னதை கூட கர்த்தரால கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லது இது நடக்காது, இதெல்லாம் இந்த தொழிலை செய்யறதுக்கு எனக்கெல்லாம் பணம் இல்லை, இவ்வளவு பெரிய காரியங்கள், இவ்வளவு பெரிய இடம் வாங்குறதுக்கு தகுதி கிடையாது, இந்த பெரிய வேலை எல்லாம் எனக்கு கிடைக்காது, இப்படி எல்லாம் நீங்க சொல்றத கூட ஆண்டவருக்கு பயந்தா அவரே அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டுடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா, நீங்க நினைக்காதது, இது நடக்காது நினைக்கிறத கூட நடக்க செய்வார். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொடுப்பார். அல்லேலூயா. கேட்கிறதை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும் எதுகிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி. செத்து போனதுகிட்ட போய் கேட்டோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. கல்லுகிட்ட போய் நின்னா அதுலயும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரிடத்துல கேட்டோம்னா அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அண்ட சராசரம் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. அவரால், அதாவது செத்து போன ஒரு மனுஷன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செத்து போனவன்ட்ட போய் நீதி கேட்டா செய்வாரா சொல்லுங்களேன்? ஒரு எஸ்பியா இருந்தாருன்னு வைங்களேன், உங்க மாவட்டத்துக்கு எஸ்பி ஒருத்தர் இருந்தாரு, நல்ல மனுஷன். ஆனா அந்த மனுஷன் திடீர்னு செத்து போயிட்டாரு. அவர் கல்றையிட்ட போய் நின்று, ஏப்பா நீ எப்படியாவது என் காரியத்துக்கு ஒரு நீதி செய்ய அப்படின்னா ஏதாவது செய்வாரா? செத்து போன போலீஸ் அதிகாரியை விட, செத்து போன எஸ்பியை விட உயிரோட இருக்கிற கான்ஸ்டபிள் மேல், அப்படித்தானே? செத்து போன எஸ்பியால ஒண்ணும் செய்ய முடியாது, அது போனா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உயிரோட இருக்கிற கான்ஸ்டபிளாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்க முடியும். கான்ஸ்டபிள்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கடை நிலைன்னு வச்சுக்காங்களேன். எஸ்பின்றது இருக்கிறதுல ஒரு உயர்வான நிலை. உயர்வான நிலையில இருக்கிற மனுஷன் செத்து போனவர்கிட்ட போய் பேசுறதை விட உயிரோடு இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட போய் பேசணும்னா நம்ம வேலை ஆகும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம விட்டு கொடுப்போம் என்று சொன்னால், இயேசு மரித்து மண்ணோடு மண்ணாய் போனவர் கிடையாது. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் சொல்லுகிறபடி நம்ம நடந்துகிட்டு நம்ம எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துவாரா? அவருடைய வார்த்தையின்படி நடந்தா, நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ, நம்ம ஜெபிக்கிறது எதுவோ, நம்ம விரும்புகிறது எதுவோ அதை நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா.